இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் ஒரு அம்மா தான் கேட்டிருக்கிறா. எல்லாம் 2 கிலோ படி கேட்டிருக்கிறா. வாங்க நாங்கள் என்னென்ன பொருட்கள்னு சொல்லி பார்க்கலாம். மாசி கருவாடு வந்து 2 கிலோ கேட்டிருக்கிறா. மற்றது மாசி சம்பல் வந்து 2 கிலோ கேட்டிருக்கிறா. மற்ற கறித்தூள் வந்து 2 கிலோ. மற்ற இது வந்து நெத்தலி கருவாடு வந்து அதுவும் 2 கிலோ. மற்ற இது பனங்குட்டான் வந்து 1.25 கிலோ. அது அந்த நிற பிரச்சனைக்காக 1.25 கிலோ படி ஆகியிருக்கிறோம். மற்றது வந்து இது முக்கியமாக இறால் கருவாடு பார்த்திங்களா, இறால் கருவாடு அதுவும் 2 கிலோ தான் கேட்டிருக்கிறா. இவ்வளோ தான் இப்போ அம்மா கேட்டிருக்கா. இதை இப்போ நாங்கள் அனுப்ப வலிக்கிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமே போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோம். வணக்கம் ரோகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் நல்ல மல்லிகைப்பூ போல் பஞ்சா வார மாதிரிக்கு தான் இன்றைக்கி வெள்ளை மாவை வச்சு இடியப்பம் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது எல்லோருக்குமே இடியப்பம் அவிக்க தெரியும். நானும் கிணத்தரமாக இடியப்பம் எல்லாம் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாவில் தான் போட்டிருக்கிறேன். இதுவும் ஒரு வெள்ளை மாவை வச்சு தான் இன்றைக்கி இந்த இடியப்பத்தை செய்து காட்ட போகிறேன். அதாவது வெள்ளை பச்சை அரிசியை வந்து நாங்கள் ஊற போட்டு அதை வந்து அடித்து திரித்து எடுத்து அந்த மாவில் தான் இன்றைக்கி இடியப்பத்தை எப்படி பஞ்சாவாரன்னு சொல்லி குழச்சி காட்ட போகிறேன். இது வந்து உண்மைக்கும் சின்ன பிள்ளை கூடி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இடியப்பம் தானே. என்னென்னு சொன்னால் சில இடியப்பங்கள் வந்து சில பேருக்கு வந்து அந்த குழைக்கிற பதங்கள் பிழைச்சாலே அந்த இடியப்பம் வந்து அந்த மட்டை மிரத்த மாதிரி அப்படியா போயிடும். இது வந்து பாருங்கோ என்ன சொப்ட்டு அவிக்க போகிறோன்னு சொல்லி சும்மா அந்த பிறந்து வளர்ந்து முதல் திறமாக நீங்கள் சாப்பாடு தீத்தைக்குள்ள கூடி இந்த இடியப்பத்தை நீங்கள் நைஸாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் சும்மா அப்பம் மாதிரி அப்படியே சாப்பிடுவீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடியப்பம் தான். வாங்கோ இந்த இடியப்பத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கோ நாங்கள் எங்களுடைய இடியப்ப மாவை பார்ப்போம். இதுதான் அந்த வெள்ளை இடியப்பம் மா. பாருங்க என்ன அந்த நல்ல அந்த மாப்பதமாக இருக்க வேணும். இந்த குறுநாள் ஒன்றும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்போ வந்து நாங்கள் உப்பு சேர்ப்போம். இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் சுடுதண்ணி வந்து நான் வந்து கொதிக்க வச்சுட்டு ஆவியை போக பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 ஆவி அப்படியே வெளியால் போகணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த மா வந்து நல்ல பதமாக எடுக்கலாம். அளவான உப்பு சேர்ப்போம். இப்போ வந்து நாங்கள் உப்பை கலந்துடுவோம். இப்போ இந்த மாவுக்குள்ளே கையை வைக்கவே அந்த பவுடர் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்க வேணும். இதுக்கு பிறகு நாங்கள் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் சுடுதண்ணி வந்து பாருங்கோ உங்களுக்கு விளங்கும். இந்த சுடுதண்ணி என்றால் ஆறினதும் இருக்கக்கூடாது, ஆக சூடாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்திலேயே நாங்கள் இதுக்குள்ளே விட்டு அப்படியே ஊற்றிக்கொள்ளுவோம். கை வச்சா அள்ளும், அந்த அளவில் விடணும். ஆனால் ஆகலும் அந்த கொதி சுடுதண்ணியே ஊற்றக்கூடாது. ஆறுனப்புறம் விட்டிங்கன்றாலும் இடியப்பம் வந்து நல்ல பதத்துக்கு எடுக்க மாட்டீங்க. வளவளவா சுடு தண்ணியை ஊற்றி நாங்கள் குழைச்சி எடுப்போம் பதத்துக்கு. இந்த மாவை வந்து நாங்கள் கிண்டி எடுக்கக்குள்ளே இந்த இடியப்ப மாவை நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். பாருங்க இந்த மாதிரி நல்ல வடிவாக நாங்கள் குழைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்க வேணும். மாவு வந்து குழைச்சிங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த மாதிரி இருக்க வேணும். இந்த கையில் ஒட்டாமலுக்கு வரும். பார்த்தீங்களா, கையில் ஒட்டவே இல்லை. ஓகே, எங்களுக்கு மாவு வந்து நல்ல பதத்துக்கு நாங்கள் குழைச்சி எடுத்துட்டோம். அடுப்பில் வந்து நாங்கள் புட்டு பானையில் தண்ணி விட்டு கொதிக்க வைப்போம். இப்போ வந்து நாங்கள் இந்த மிஷினில் தான் இன்றைக்கு நாங்கள் இடியப்பத்தை புளிஞ்செடுக்க போகிறோம். நாங்கள் இந்த இதில் வர தட்டை இதுக்கு கொழுவோம். இந்த மாதிரி தான் இந்த இடியப்ப தட்டு வந்திருக்கு பாருங்க. இப்படி வச்சுட்டு நீரால் கலப்பு. இப்போ இதை வந்து கொழுவிட்டு தான் நாங்கள் மாவை வைக்க வேணும். இப்போ வந்து நாங்கள் அளவான இடியப்ப மாவு எடுத்து வைப்போம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு தட்டிலையும்
அப்படியே புளிய வேண்டியதான். பார்த்தீங்களா என்ன ஈஸியாக புளியுதுண்டு. பாருங்க, நான் இப்போ இந்த புட்டு பானையில் அவிக்கிறோடையா இந்த மாதிரி தான் மேலே மேலே வச்சு அவிக்க போகிறேன். நீங்கள் வந்து இட்லி சட்டி அப்படி எதுவும் வச்சு அவிக்கிறனாலும் நீங்கள் வச்சு அவிக்கலாம். மாவை நல்ல வடிவாக அளவாக எடுத்து வைக்க வேண்டியதான். இப்படி எனக்கு வந்து 6 தட்டல் அளவில் நாங்கள் முதல்ல புளிஞ்சு அவிய வைப்போம். இப்போ வந்து எங்களுக்கு தண்ணியும் வந்து நல்ல வடிவாக கொதிச்சுட்டு நாங்கள் அவிய வைப்போம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து நல்ல வடிவாக பொங்குது. இப்போ வந்து நாங்கள் இடியப்பத்தை தூக்கி புட்டு பானையில் வச்சுக்கொள்வோம். நல்ல வடிவாக எங்களுக்கு அவிஞ்சு விரட்டுக்கும். அங்கால அவியிற கடையில் நாங்கள் இஞ்சாலும் மெட்ட இடியப்பத்தை புளிவோம். பார்த்தீங்களா என்ன மாதிரி அந்த மெல்லிசா புளியுதுன்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னால் சில பேர் வந்து அப்படியே சிட்டியாக இறுக்கமாக கஷ்டப்படுவேன் முடியப்பம் புளியிறேன்னு சொன்னால். இப்போ வந்து நாங்கள் இடியப்பத்தை ஒரு கத்துல வந்து பார்த்துருவோம். ஓகே, எங்களுக்கு நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துடுது. இப்படி தொட்டால் பாருங்க அந்த ஒட்டாமல் இருக்க வேணும். நாங்கள் ரக்கி கொள்வோம். நாங்கள் மற்ற இடியப்பத்தையும் அதே மாதிரியே அவிச்செடுப்போம். வந்து பாருங்க நல்லா ஆவி நல்லா படுறக்குது, அப்படி சூடாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நாங்கள் இடியப்பத்தை தட்டால் எடுத்துருவோம். பார்த்தீங்களோ தட்டால் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா. சரியா சுடுவுது கை. இங்கே பார்த்தீங்களா நல்ல சாஃப்டாக இருக்குது. சரியாக ஆவி பறக்குது. இப்படி வேற ஒன்று முடியப்ப மண்டை. பாருங்கோ இடியப்பம் எல்லாம் இங்கே பாருங்கோ என்ன சொப்டாக வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கே பார்த்தா விளங்கும். அப்படியே அந்த பார்த்தாலே இது போய் சொல்கிற கதை இல்லை, இந்த நேரடியாகவே உங்களுக்கு தெரியுது. நாங்கள் இப்போ வந்து இடியப்பம் அவிச்சிட்டேன். இன்னும் ஒருக்கா வந்து அங்கால அவிஞ்சு ஒன்று இருக்குது. அது அவிகிற கடையில் நாங்கள் சம்பளை செய்வோம். பச்சை மிளகாய் சம்பல், நல்ல ஒரு பச்சை மிளகாய் சம்பல் ஒன்றை செய்தெடுப்போம். பச்சை மிளகாய் சம்பல் செய்கிறதுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், நீட்டாக கழுவி எல்லாம் வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்படியே நாங்கள் மிக்ஸி கப்பில் போடுவோம். தேவையான அளவு வெங்காயம் போடுவோம். இதுக்கு வந்து நல்ல தேசி புளியில் தான் விட வேணும், பழ புளியில் இதில் விடக்கூடாது. தேசி பழத்தில் விட்டிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வந்து ஒரு உள்ளிப்பூடு வந்து ஒரு 3 பூடளவில் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகு சீரகம் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு தூக்கல் ஒன்று தூக்கும். பச்சை மிளகாய் சம்பலுக்கு அளவான மிளகு போடுவோம். அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் சீரகம் போடுவோம், அளவாக போடுவோம். அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம்.
அதோடையே நாங்கள் தேங்காய் பூவையும் சேர்ப்போம். அதை நாங்கள் மூடி விடுவோம். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிப்பழம் வந்து நீங்கள் கடைசியாக விடலாம், முன்னுக்கும் விடலாம், அதுவும் கூட விருப்பம். ஒரு பாதி அளவில் தேசி புளி புளிஞ்சு விடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். தண்ணி வந்து நீங்கள் காணாட்டா கொஞ்சம் முண்டோன்னா சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த தண்ணி பதம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை விட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. சில பேருக்கு வந்து அந்த இறுக்கமாக பிடிக்கும், சில பேருக்கு நல்ல தண்ணியாக பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் மூடி போட்டுட்டு நாங்கள் இதை நல்ல வடிவாக அடிச்செடுப்போம். வந்து நாங்கள் ஒரு திறந்துடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதத்தில் இருக்குது பாருங்கோ. நான் விட்டு தண்ணி இந்த பதம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் முண்டான தண்ணியும் விடலாம். இப்படியே உங்களுக்கு விருப்பம் பண்ணாலும் இப்படியே இறக்கி கொள்ளலாம். எங்களுக்கு இது வந்து இன்னொரு சொட்டு அடிக்கலாம், அடிச்செடுப்போம். இப்போ வந்து எங்களுக்கு சம்பல் அடித்தது காணும் பாருங்க, நல்ல பதமாக எங்களுக்கு வந்திருக்கு. இதை வந்து நாங்கள் இன்னொரு சின்ன ஒரு தாளி தான் போடுவோம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கொள்ளுவோம். அதில் அளவான தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சுடுது. நாங்கள் வெங்காயம் கொஞ்சமாக போடுவோம். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக கடுகு சேர்ப்போம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்ப்போம், அதோட வந்து கருவேப்பிலை சேர்ப்போம். இங்கால வந்து பொட்டுக்கடலை 2 செத்தல் மிளகாய் அவ்வளோத்தையும் சேர்ப்போம். இப்போ வந்து பாருங்கோ, தாளிதம் வந்து ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இப்போ அடித்து வச்ச பச்சை மிளகாய் சம்பலை சேர்ப்போம். இனிமேல் அடுப்பை வந்து கூட்டக்கூடாது, இனிமேல் குறைக்கலாம். என்ன சொன்னால் நாங்கள் தேசி புளி சேர்த்தபடியாக நம்ம அடுப்பில் வந்து நாங்கள் சம்பளை வச்சுருக்க வேண்டாம். இப்போ வந்து மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் படிவாக கலந்து விடுவோம். நம்ம அடுப்பை வந்து நாங்கள் நிப்பாட்டலாம். எங்களுக்கு சம்பல் வந்து ரெடி ஆகிட்டுது. இனிமேல் நாங்கள் சம்பளை இறக்கி வைப்போம். பாருங்கோ, எல்லாம் சம்பல் அங்கால வந்து வெள்ளை இடியப்பம் எல்லாமே நல்ல வடிவாக ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து நாங்கள் இது இந்த சொப்டை பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த ஒட்டாமல் கொள்ளாமல் இப்படி வந்திருக்கேன்னு பாருங்க. இப்படி தும்பு மேலே பீவடுது, அவ்வளோ நல்ல பூ போல இருக்குது. இப்போ வந்து நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து சம்பல் பாருங்கோ, இது எடுத்து இது சாப்பிட எப்படி இருக்கும். உண்மைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளையும் சாப்பிடக்கூடிய ஒரு இடியப்பம்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஒரு பால் சொதி ஒன்று வச்சிங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினோம். எப்படி சொல்கிறேன்னு தெரியும், அப்படியே ஒருக்கா அப்படியே வாயில் வச்சு அப்படியே கடித்த உடனே அப்படியே போகும் தெண்டை வாடில். அப்படி நல்ல சொப்டாக இருக்குது. என்னடா திருப்பியும் சொப்டாக இருக்குன்னு கத்துறாள்னு நினைக்காதீங்க. நான் அந்த நீங்களும் செய்ய வேணுமென்றதுக்காக தான் இதை சொல்லி காட்டி கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு டேஸ்ட்டாக அப்படி அந்த சம்பளை தேசி புளி எல்லாமே புளிப்பு எல்லாம் பெரிய நல்ல ஒரு இதமாக இருக்குது, வேக்கிதமாக இருக்குது. காய்ச்சல்காரர் கூட இதை விரும்பி சாப்பிடுவினோம். கண்டிப்பாக நீங்களும் உறவுலே செஞ்சு பிள்ளைகள் எல்லாருக்கும் உறவினர் எல்லாருக்குமே கொடுத்து கொள்ளுங்க, சாப்பிட்டு கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுலே. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.